ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, பிரெட் ஆம்லெட் தான். இது பெரும்பாலும் கடைகளில் தாங்க சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து இதையும் அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றினீங்கன்னா சூப்பரான க்ரீன் சட்னி ரெடி. அதே மிக்ஸி ஜாரில் 4 பல்லு பூண்டு சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு இப்போ 2 முட்டையை இது போல் உடச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க. இதையுமே பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாங்க. இது கூட 1/4 ஸ்பூன் சுகர், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு லெமனை கட் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமனை இதில் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. சூப்பரான ஹோம்மேட் மயோனைஸ் ரெடிங்க. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி உரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட்டாக விட்டுருங்க. இப்போ ஒரு பவுல் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு பேனில் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கூடவே 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து இது போல் வச்சுக்கோங்க. ஒரு சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீன் சட்னியும் இன்னொரு சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஹோம்மேட் மயோனைஸையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வெந்ததும் ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஹோம்மேட் பிரெட் ஆம்லேட் ரெடி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இப்போது 4 ஸ்லைஸாக போட்டுட்டு மேலே கெச்சப் வேணா வச்சுக்கோங்க. இப்போது இது ஒரு பீஸ் எடுத்து மயோனைஸில் ஒரு டிப், க்ரீன் சட்னியில் ஒரு டிப் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.